வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடவு தமிழா. ஒரு சில நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பென் டூலுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இல்லுஸ்ட்ரேட்டரில் பென் டூல் பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கார்ட்டூன் இமேஜ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரீட்ரா, வெக்டார் ஆர்ட் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஈகராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் பென் டூல் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதோட ஷார்ட்கட் கீ வந்து P. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம பென் டூலில் வந்து ஸ்டார் சிம்பிள் தான் காட்டும். அப்படின்னா இன்னும் எந்த நோடுமே ட்ரா பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்போ பென் டூல் வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் தான் வந்து ஆங்கர் பாயிண்ட் நோடுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பென் டூலை சைடில் மூவ் பண்ணிங்கன்னா நம்ம லைன் எப்படி வரப்போகுது அப்படின்றத ஜஸ்ட் இல்லூஷனாக காட்டுது. பட் இந்த இடத்துல லைன் இல்லை. அகைன் இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஒரு லைனாக மாறும். இப்போ 2 நோடு சேர்ந்து ஒரு லைன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் நோட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இதை தான் நம்ம பாத்துன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாத்தை சுற்றி கொண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச நோடு கிட்ட கொண்டு போனால் பென் டூலில் இந்த மாதிரி ரவுண்டு சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ நம்மளோட பாத் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லுது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பாத் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பென் டூலில் வந்து இங்கே இருக்க நோட்ஸில் ஏதாவது ஒரு நோடு கிட்ட கொண்டு போனால் பென் டூலில் வந்து மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ கிளிக் பண்ணால் இந்த ஆங்கர் பாயிண்ட் மட்டும் டெலீட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், இந்த நோட் டெலீட் ஆகிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 நோடுமே ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடும். பென் டூலில் நோட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா மைனஸ் சிம்பிள் காட்டும். அதே மாதிரி பென் டூலில் வந்து இந்த லைன் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இது வந்து நோடை ஆட் பண்ணுறது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நோடு ஆட் ஆகிடும். இந்த நோடை வந்து பென் டூலில் வச்சு நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ டேரக்ட் செலெக்ஷன் டூல் A கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு இந்த நோடை நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேண்டில்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ரா பண்ணோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஹேண்டில் தேவையில்லை. ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். பட் கர்வ்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹேண்டில் இருக்கணும். ஹேண்டில் இருந்தால் தான் கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் கிடையாது, இது வந்து ஒரு நோடு தான். பட் இது ரெண்டுமே வந்து ஹேண்டில், இந்த நோடுக்கான ஹேண்டில் தான் இது ரெண்டுமே. இந்த ஹேண்டிலோட யூசேஜ் என்ன அப்படின்றது இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த சர்க்கிளோட சைடில் வந்து நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்டில் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிறேன். இதனால் என்ன ஆகும்னா நமக்கு அடுத்து வரப்போகிற கர்வ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம நார்மலாக கிளிக் பண்ணப்போ அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் காட்டுச்சு. பட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கர்வாக காட்டுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பெண்டாக இருக்க இடத்துலலாம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நோட்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ அதே மாதிரி சர்க்கிளோட டாப்பில் வந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எவ்வளோ எனக்கு வேணுமோ அவ்வளோ ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இந்த சைடில் அதே மாதிரி இந்த நோடு லெஃப்ட் நோடுக்கு பேரலாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சேம் பாட்டம்லேயே ட்ரா பண்ணிட்டேன். தென் ஃபைனலாக இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது அதே மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்க ஹேண்டில் தான் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணதை ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஹேண்டில்ஸோடு எப்படி நோட்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஹேண்டில்ஸை பிரேக் பண்ணி எப்படி நோட்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து Ctrl+2 போட்டு லாக் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டில். இப்போ பென் டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட்ஸை பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. நமக்கு அவுட்புட் வந்து ஸ்மூத்தாக வராது. ஒரே கிளிக்கில் இந்த லைன் ட்ரா பண்ணிடணும், அடுத்து ஒரே கிளிக்கில் இந்த லைன் ட்ரா பண்ணிடணும். அது எப்படின்னா இங்கே டாப்பில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஹேண்டில் வந்து ட்ராக் பண்ணி இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி கர்வ் வந்துடுச்சு. ஹேண்டில் நம்ம மேலே இழுத்தனால அடுத்து அந்த சர்க்கிளுக்கு காட்டின மாதிரி இந்த மாதிரி ஒரு கர்வ் காட்டுது. பட் நம்ம அடுத்து போக வேண்டியது வந்து கீழே தான் போகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டில் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஹேண்டிலை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த பென் டூலை வச்சு பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பென் டூலை ஹோல்டு பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆங்கர் பாயிண்ட் டூல்னு வரும். இதை வச்சு தான் இந்த ஹேண்டில் வந்து பிரேக் பண்ண முடியும். பட் நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் ஆங்கர் பாயிண்ட் டூலை எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ பென் டூலில் இருக்கும் போதே ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அடுத்து எனக்கு பார்த்து வந்து கீழே தான் போகணும். ஸோ நான் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு கீழே தான் காட்டுது. இப்போ இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி ட்ராக் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்டில். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி நமக்கு அடுத்து வந்து இங்கிட்டு தான் ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அடுத்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பார்த்து வந்து கர்வாக போகுது. ஸ்ட்ரைட் பார்த்தா போச்சுன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கர்வாக போகிறனால ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நமக்கு அடுத்து கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி
ஸோ இந்த மாதிரி கேர்வாக போகிற எல்லா இடத்துலையுமே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நோட்ஸோட தான் பாத் ட்ரா பண்ணணும். இப்போ ஃபைனலாக இங்கே கிளிக் பண்ணி பாத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹேண்டிலோட ட்ரா பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட கர்வ் வந்து ஸ்மூத்தாக வரல, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு A டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்க ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்துடும். இந்த ஹேண்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கர்வ் வந்து அகைன் ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பென் டூலில் ஒரே ஒரு டிப்ஸு, ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கர்வ் வரைகிறீங்கன்னா இந்த நோடை வந்து நீங்கள் தப்பான இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த நோடை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் அந்த பாத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், எனக்கு இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துடலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி வெளியில் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த பாத் வந்து இதோட பிரேக் ஆகிடும். இப்போ நான் பென் டூலை பற்றி சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணி ஒரு சிம்பிளான கார்ட்டூன் ட்ரா பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து ஒரு வெக்டார் இமேஜ் தான், இதை நான் ரேஸ்ட்ராக மாற்றிருக்கேன் ஜஸ்ட் டுட்டோரியல் பண்ணுறதுக்காக தான். இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி Ctrl 2 போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்ட்ரோக் தான் இருக்கணும், ஃபில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபில்லை ஸ்ட்ரோக்காக மாற்றிட்டு இப்போ இங்கே அவுட்லைனில் வந்து ஸ்ட்ரோக் வந்து டார்க் கலராக இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்ட்ரோக் வந்து லைட் கலராக கொடுத்துருக்கேன், எல்லோ கலராக. ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம அவுட்லைனை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஜஸ்ட்டு கர்வாக வந்துட்டு இங்கே ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தான் இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த இடத்துல நான் பென் டூல் வச்சு ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸை மட்டும் ட்ரா பண்ணணும் அப்படின்னா தான் இங்கே கிளிக் பண்ணி கர்வ் வரையணும். ஸோ நம்ம அவுட்லைன் மட்டும்தான், அதனால் இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேண்டில் எங்கே போகணும், மேலே எங்கே போகணும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு இந்த மாதிரி மேலே போகணும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அடுத்து இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஹேண்டில் பிரேக் பண்ணி இங்கே மேலே வச்சுக்கலாம். தென் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 பாத்தாவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இங்கிட்ட ஒரு கர்வ் போட்டு தென் ஹேண்டில் இந்த மாதிரி பிரேக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கலாம். பட் இதே நம்ம சிங்கிள் நோடை வச்சு ஜாயின் பண்ண முடியும். அது எப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு நோட் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில்ஸை பிரேக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணலாம். இந்த ஹேண்டில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஹேண்டில் வந்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி கரெக்டாக நமக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே நோடில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த ஹேண்டில் வந்து ரைட் சைடில் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் கொண்டு வந்துட்டு இப்போ அதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஹேண்டில் லைட்டாக இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்காக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ண அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இடத்துல ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பேனல் போய்க்கோங்க. இங்கே உங்களுக்கு இல்லைனா விண்டோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கார்னர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை வந்து செகண்ட் ஒன்று இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கர்வாக மாறிடும். அடுத்து ரீடரால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தப்பு பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த ஏரை ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டாச்சு. அடுத்து இந்த வெளியில் உள்ள கலர் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பென் டூல் எடுத்துகிட்டு இதே மாதிரி இதுக்கு மேலே ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே ட்ரா பண்ணி தான் இந்த கலரை வந்து இதுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப நம்மளோட ஸ்ட்ரோக் மேலே அகைன் நம்ம ஒரு ஸ்ட்ரோக் போடுற மாதிரி இருக்கும். அது அதே மாதிரி எக்ஸாக்டாக போட முடியாது. ஸோ நமக்கு கேப் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுறது கம்ப்ளீட்டாக தப்பு.
அதை எப்படி கரெக்டாக ட்ரா பண்ணுறதுனா இந்த ஏரை மட்டும் நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல கர்வ் மாதிரி இருக்கனால கர்வ் போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக இந்த கார்னரில் இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்து பென் டூலில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இது வரைய போகிறோம். ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். தென் இந்த இடத்துல கர்வ் அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட் எம். ஷேப் பில்டர் டூலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக கலர் ஃபில் பண்ணணும்னா இந்த இடத்துல கலர் எடுத்துக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு கலர் ஃபில் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ எனக்கு ஸ்ட்ரோக்கில் எல்லோ கலர் தான் இருக்குது. ஸோ ஷேப் பில்டர் டூலை உள்ளார கொண்டு போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடம் மட்டும் தனியாக காட்டும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி வெளியில் இருக்க ஸ்ட்ரோக் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க ஸ்ட்ரோக் எல்லாத்தையுமே. இப்போ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டுமே தனித்தனி பார்ட்ஸாக வரும். ஸோ நீங்கள் கலர் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரோக்குமே ஓவர்லாப் ஆகிருக்காது. இப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையுமே ஸ்பீடாக ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்மூத்தாக நமக்கு கர்வ் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வச்ச நோடு மேலேயே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே இருக்க நோடு மேலே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கர்வ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வெளியில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. தென் ஆஸ் யூஷுவல் ஷேப் பில்டர் டூலை வச்சு உள்ளார இருக்கிறத மட்டும் பிக் பண்ணிக்கலாம், வெளியில் இருக்கிறத டெலீட் பண்ணிடலாம் அந்த லைனை. இந்த மாதிரி இடத்துலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த லைன் மேலே கிளிக் பண்ணி இந்த மாதிரி லைன் மேலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே இது மட்டும் நமக்கு தனியாக ஒரு இது வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் நோட்ஸ் கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கலர் ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+G கொடுத்துக்கோங்க, அன்குரூப் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரூப்பில் இருந்தால் அன்குரூப் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்டை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இந்த கலரை அப்படி பிக் பண்ணிங்கனாலே போதும், இந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக இந்த ஃபில் அப்படியே அப்ளை ஆகிடும். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஏரியாவுக்குமே கலர் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜுக்கு கலர் ஃபில் பண்ணிட்டோம் ஓவராலாக. இந்த இமேஜில் வந்து ஸ்ட்ரோக் இருக்குது, நம்ம ஸ்ட்ரோக் எல்லாமே நம்ம ஓவராலாக பண்ணிட்டோம், இப்படியே இருக்கட்டும். பட் இந்த ஷேடோ வந்து கொடுக்கணும். இந்த ஷேடோஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை பார்த்து இங்கே ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பென் டூல் எடுத்து நான் அந்த ஒரு ஷேடோ மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பென் டூலில் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கலாம்.
இப்போ அதே மாதிரி இதையும் இந்த ஹெட்டையும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து ஜஸ்ட் வெளில ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே எக்ஸ்ட்ரா லைன்ஸை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வெளியில் இருக்கிறதுக்கு வந்து இந்த கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இமேஜ் ஃபுல்லாகவே ஷேடோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஷேடோஸும் ஓரளவு கொடுத்தாச்சு. ஒரு வழியாக இமேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்டூன் இமேஜை வச்சு நீங்கள் பென் டூல் வச்சு ட்ரா பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பென் டூல் வந்து செம்ம ஈஸியாக வந்துடும். ஓவராலாக சொல்லி கொடுத்தது ஈஸியாக புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.